அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே மீனராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய நேரத்தை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பயனுள்ள காரியங்களை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய காரியத்தில் எப்பயுமே கண்ணாக இருந்து நீங்கள் எல்லா விஷயத்தையுமே நடத்துவீங்க. அதே போல் நீங்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க மூலமாக எதிர்பார்த்த உதவிகள்லாம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். மனதில் தைரியம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வரத்து கண்டிப்பாக குறையும். அதனால் பணத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் அதிகமான கவனம் செலுத்தணும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் கூட திடீர் பண தேவை ஏற்படலாம் அப்படின்னு இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்குது அல்லது ஒரு பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு யாராவது செய்திருப்பாங்களோ அப்படின்னாலாம் நீங்கள் சந்தேகப்பட்டு ஒரு குழப்பத்துலேயும் பயத்துலேயும் இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக எந்த விதமான கெட்டது இருந்தாலும் அது சரியான பலன் மூலமாக கண்டிப்பாக சரி செய்து தரப்படும். மீனராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. தொழில் வியாபாரம் இது தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி கூட ஏற்படலாம். நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் கூட திடீர்னு பண வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு நேரமாக அமையலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த வேலையை செய்யும் முன்பும் அதை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிப்பீங்க. முக்கியமாக யோசித்து செய்கிறது தான் நல்லது. சிலருக்கு புதிய வேலை கிடைக்கலாம். முக்கியமாக குடும்பத்தில் சகஜமான நிலை இருக்கும். நீங்கள் ஒரு வேலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு அது ஒரு புதிய வேலை நல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேற்றுமை இருக்குது, இதனால் எங்கள் வீட்டில் எப்போ பாரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடக்கிறது மனதுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்களுக்கு காரிய அனுகூலம் நிச்சயமாக உண்டாகும். முக்கியமாக காவல்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்துக்கு பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கலாம். மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்கிறதுல அதிகமான ஆர்வம் உண்டாகும். திட்டமிட்டு படிக்கிறது எதிர்காலத்திற்கு உதவும். திறமையோடு காரியங்களை செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டால், இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி போகிறது உங்களுக்கு நிறைய நன்மையை கொடுக்கும். உறவினர் நண்பர்களிடம் பழகும்போது கவனமாக இருக்கணும். அதே போல் சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். திருமண முயற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கை கூடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளோடு அனுசரித்து போகிறது நன்மையை கொடுக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு அலைச்சல் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் தொடர்பாக எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம். அதே போல் உழைப்பு முக்கியமானது. இந்த உழைப்பு அதிகரிக்கிறதுக்கான நேரமாக இருக்கும். பெண்களுக்கு உங்களுடைய ஆலோசனையை கேட்டு சிலர் வரலாம். அந்த ஆலோசனை உங்களுக்கு நல்ல ஆலோசனையாக இருக்கணும். உங்களுடைய செயல்கள் மூலமாக மதிப்பும் மரியாதையும் கூடும். பண வரத்து திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு வேகம் இருக்காது. நிதானம் அதிகமாக வேணும். பண வரத்து தாமதப்படலாம். ஆர்டர்கள் தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாகலாம். குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும். எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது. மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கூடுதலான கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது ரொம்ப நல்லது. வீண் அலைச்சலை தவிர்க்கிறது நல்லது.
குலதெய்வத்தை வணங்கி வந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் மனக்கவலை கண்டிப்பாக நீங்கும். எதிர்பார்த்த காரிய வெற்றியெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நன்மையான பலன்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் நீங்கள் என்ன கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக இந்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வந்திருக்கீங்க, விளக்கு போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் மலைக்கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அது இன்னமும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் அதிகமான மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பண வரவுக்கு குறைவு இருக்காது. கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பெண் அல்லது பிள்ளையினுடைய திருமணம் தொடர்பான முயற்சிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும். வேலைக்கு போகக்கூடிய அன்பர்களுக்கு சக பணியாளர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடியதாகவும், மேலதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதாகவும், வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னும், விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் உங்களுக்கு காணப்படும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப நிர்வாகத்தை கவனித்து வரக்கூடிய பெண்கள் குடும்ப நிர்வாகத்தில் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நினைத்தது நீண்ட நாளாக நடக்கலை அப்படின்னு சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிறைவேறக்கூடியதாக இருக்கும். பலன்கள் நமக்கு இந்த நேரத்தில் உயர்வான பலன்களாக இருக்கா அல்லது சவாலான நிலையில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சில இடங்களில் போராட்டமாக இருக்கலாம். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் கண்டிப்பாக விற்பனையும் லாபமும் பெருகி செல்வ செழிப்பு அதிகரிக்கும். புதிய தொழிலில் தைரியமாக ஈடுபடுறது நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன கஷ்டம் விலகும். அதிகாரப்பூர்வமான பலன்களாக உத்தியோகம், அலுவலகத்தில் வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்ல முடிவு வரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் வியாபாரத்தில் அதிகமான லாபம் ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளை இறங்குவீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் விலகி பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகும். பெரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க சலிப்பில்லாமல் பாடுபட வேண்டியது அவசியம். கலைத்துறையினர் ஏமாற்றமான வாய்ப்புகளை பெற்று நல்லதொரு பொருளாதார மேம்பாடு அடைவாங்க. புதிய முதலீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது புதிய முதலீடுகளில் மிக நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி இன்பம் துன்பம் கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். முக்கியமாக 12ல் ராகு இருக்கிறதால குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு சென்று நேர்த்திக்கடன் செலுத்துறது நல்லது. வியாபார விஷயத்தில் நீங்கள் அலட்சியம் காட்டாமல் இருக்கணும். அதுதான் இப்போ நல்லது. புதிய முதலீடுகள் இருக்குது அப்படின்னா திட்டமிட்டு அதை செயல்படுத்த வேண்டியது நல்லது. வரக்கூடிய காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மீனராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடுமையான பாடுபட வேண்டிய காலகட்டமாகவும் பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது மிக நல்லது. முக்கியமாக நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் இப்போ வருமா, உங்கள் கைக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இதெல்லாம் யோசித்து செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். முக்கியமாக உங்களுக்கு பெரியவர்களுடைய அன்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை இந்த நேரத்தில் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல
கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும். அதனால் நிறைய மாற்றங்களையும் நிறைய வெற்றிகளையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். இன்னல்கள் எல்லாமே நீங்கக்கூடியதாகவும், ஜென்ம சனியால் வருமானம் குறைந்த நிலையில் எல்லாமே குறைந்த நிலை மாறும். கொடுக்கல் வாங்கல், வரவு செலவுகளில் நாணயத்தை காப்பாற்ற முடியும். சரளமான பொருள் வரவால் தொழில், வாழ்க்கை இரண்டிலுமே திருப்தியான பலனை அடைய முடியும். விரயமும் துயரமுமான நிலை மாறும். கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கோட்பாடோடு செயல்படுவீங்க. அரசு தனியார் ஊழியர்களுக்கு விரும்பிய இடமாற்றமும் ஊதிய உயர்வும் உண்டு. சொத்துக்கள் வாங்கக்கூடியதும் விற்கக்கூடியதுமான விஷயங்கள் இந்த நேரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை தரக்கூடிய இடப்பயிற்சிகள் நடக்கலாம். திருமண தடை கண்டிப்பாக இந்த நேரத்தில் அகலும். வாழ்க்கை துணையை பிரிந்தவங்களுக்கு மறு விவாகம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. சிலர் புதிய கூட்டு தொழில் துவங்கலாம். ஜென்ம சனியினுடைய காலம் என்பதால் சுய ஜாதக தசாபுக்திக்கு ஏற்ப செயல்படுறது நல்லது. குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் பித்திருக்களுடைய சாந்தி பூஜைகள் நடத்த உகந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. மீன்களுக்கு பொறியிட பொருளாதார தடைகள் அகலும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதிலும் குறிப்பாக ஒரு கோவில் குளம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல மீன்களுக்கு நீங்கள் இரையிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரும் நல்லதாகவும், எந்த விதமான தோஷம் பாவம் எது இருந்தாலும் அது விலகக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக நடைபோடக்கூடிய காலகட்டமாகவே அமையலாம். முக்கியமாக இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கமாக இருப்பீங்க அப்படின்னே சொல்லப்படுது. அதனால் நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் அடுத்ததாக இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.